ஒரு இறப்பை வச்சு அரசியல் செய்யணுங்கிற நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. அதை விரும்ப மாட்டோம். அவர்கள் நீட்டுக்கு சகோதரி அனிதாவுடைய மரணத்தை வைத்து அரசியல் வியாபாரம் செய்து பிழைப்பது போல பிஜேபியின் நோக்கம் கிடையாது. ஒரு மனிதனை கூட இழக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கொள்கை. அது இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும். இதே ஒரு பிரச்சனை வேறு ஒரு பிரச்சனைக்காக நடந்திருந்தால் திமுக இவ்வளவு அமைதியாக இருக்குமா? திமுகவுடைய தலைவர்கள் இவ்வளவு அமைதியாக இருப்பாங்களா? மணிப்பூர்ல ஒன்று நடந்தா போய் கேட்கறீங்களா? உன்னை தாண்டி மதுரையில் ஒன்று ஓட்டு போட்டு வந்தானே ஒன்று நடந்திருக்கு. நீ போய் கேட்கலாம்ல. எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். அவன் இவ்வளவு அநியாயம் பண்றான், இவ்வளவு மதவெறி பண்றான், இந்து மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான், கலாச்சாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான், கோயிலை இடிக்கணும்னு நினைக்கிறான், உண்டியல் காசை திருடணும்னு நினைக்கிறான், ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் ஹிந்துக்கள் என்றாலே இழிவாக நினைக்கிறான். ஒரு ரொம்ப இழிவாக என்று நினைக்கிறார்கள் திமுக. பட்டியலிட்டால் 60க்கு மேற்பட்ட இஸ்லாமிய மதவெறி பிடித்த இஸ்லாமிய நாடாக தமிழ்நாடு எப்படியாவது மாற்ற வேண்டும், ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் இஸ்லாமிய அரசியலமைப்பாக மாற்ற வேண்டும் என்கிற மதவெறியோடு 60 அமைப்பு இருக்கு. திமுக காலத்துல சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு அமைப்பு. அண்ணாமலையுடைய பேச்சுக்கு, அவருடைய வேகத்திற்கு, அவருடைய திறமைக்கு அவருக்கு தலைவர் பதவியை கொடுத்துச்சு. அதுதான் உண்மை. அவர் அந்த பதவிக்கு தகுதியானவர். இது போல பல தகுதியானவன் திமுக பேசிட்டு இருந்தா கூட அவன் கடைநிலையா தான் இருக்கிறான். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களை நீங்க ஒரு நிமிஷம் உங்களுடைய இதயத்தை திறந்து சிந்திங்க. இறைவனை எல்லோரும் தனக்கு பிரச்சனை வரும்போது இறைவனை தேடுறோம். ஆனா இறைவனுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாரும் விலகி நிற்பது எந்த அளவிற்கு கடவுள் நம்பிக்கைக்கு நியாயம் இருக்குன்னு தெரியல. பூர்ணச்சந்திரனுடைய மரணத்திற்கு மோட்ச தீபம் ஏற்றுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரச்சார பிரிவு அணியின் மாநில தலைவர் திரு DS பாண்டியராஜ் அவர்கள். சார் வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் எந்த திசையில் போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. நேற்றைய முன்தினம் 40 வயது மதிக்கத்தக்க MBA பட்டதாரி பூர்ணச்சந்திரன் அப்படின்ற ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு தீக்குளிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு. திமுக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கா, பாஜக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் தான் பதில் சொல்ற இடத்துல இருக்காங்க. தற்கொலை செய்து கொண்ட தற்கொலையை நான் என்கரேஜ் பண்ணல. நான் இன்னைக்கு அதை செய்ய மாட்டேன். அது யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டோம். அது எந்த காலத்திலும் அது தீர்வாகவும் இருக்காது. அந்த மரணத்தின் மீதான இரக்க உணர்வும் குறைவாகத்தான் இருக்கு. ஏன்னா அற்புதமான வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கார். போராட்டங்கள் மூலமாகவும் வருகிற ஆட்சியின் மூலமாகவும் நாம திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற தான் போகிறோம். ஆனால் அந்த பூர்ணச்சந்திரனுடைய மனநிலை எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, போய் ஈவேராவுடைய சிலைக்கு முன்னாடி போய் அது அந்த ஒரு எந்த அளவுக்கு அந்த ஆன்மீகத்துல ஈடுபாட இருந்திருப்பாரு, அந்த தனக்கான அங்கீகாரம் அங்க மறுக்கப்படும் போது அந்த இது வந்திருக்குல்ல. ஒரு உயிரையே ஒருத்தன் விடணுங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கானா, அப்ப அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல்ஸ் அது எந்த அளவிற்கு அது முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்பதை திமுக தன்னுடைய இதயத்தை திறந்து கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா இதை ஒரு இறப்பை வச்சு அரசியல் செய்யணுங்கிற நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. அதை விரும்ப மாட்டோம். அவர்கள் நீட்டுக்கு சகோதரி அனிதாவுடைய மரணத்தை வைத்து அரசியல் வியாபாரம் செய்து பிழைப்பது போல பிஜேபியின் நோக்கம் கிடையாது. ஒரு மனிதனை கூட இழக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கொள்கை. அது இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும். ஆனால் இந்த மரணத்துடைய நோக்கம் இப்போ ஒருத்தன் தற்கொலைக்கு போகிற அளவிற்கு வேகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது ஒருவன் தற்கொலைக்கு போகணும்னு நினைக்கிறான். அப்படி ஒரு கடன் பிரச்சனை 100 பேர் டார்ச்சர் பண்ணுறான்னா தற்கொலைக்கு போகிறான். குடும்ப ரீதியான உணர்வு ரீதியான பிரச்சனைகளில் காதலாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான ஒரு இழப்புகள் தாங்காமல் ஏதோ பிரிவுகளை தற்கொலைக்கு போகிறாங்க. அப்போ இறைவனுக்கு ஒரு தீபம் ஏற்ற முடியலை. அந்த தீபத்தை கண்டிப்பாக நாம் ஏற்றுவோம் என்பது பூர்ணச்சந்திரனுக்கு தெரியும். ஆனால் இதை கூட நாம் நம்புகிற கடவுளுக்கு நாம் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம கோயிலில் போய் ஒரு விளக்கேற்ற கூட ஒரு அரசாங்கம் அனுமதிக்கலை, நீதிமன்றம் தீர்ப்புக்கு பின்பும் அனுமதிக்கலை. அப்போ இந்த அளவிற்கு தான் நம்ம இருக்கிறோமான்னு இந்த மரணம் ஒரு இந்துக்களுடைய பலகீனத்திற்கான மரணம். இதில் திமுக என்ன செய்யணுங்கிறத நான் நினைக்கல. ஆனால் ஒவ்வொரு ஹிந்துவும் தான் வீட்டில் தீபம் ஏற்றும் போது இந்த சிந்தனை வரணும். தீபம் ஏற்றுவதற்காக ஒருவன் தன்னையே எரித்திருக்கான். அப்ப எந்த அளவிற்கு அவன் இறைவனை நம்புகிறான், எந்த அளவிற்கு மனநிலையில் அவன் முருகனுக்கு வாக்க இவ்வளவு ஆதங்கப்பட்டிருப்பான். ஏன்னா திமுகவை பொறுத்தவரை இது மாதிரி லட்சக்கணக்கான மரணங்கள் நடந்தாலும் அதை அவர்கள் கண்டுகொள்ள, அவர்களுக்கு உயிர் பலி ஒரு பொருட்டே கிடையாது. அவர்களுக்கு தேவை இதே உயிர் பலி பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு உயிர் பலியாக ஏதோ ஒரு இடத்தில் இருந்திருந்தால்
நிச்சயமாக அந்த சடலத்தை தோளில் சுமந்துக்கிட்டு அதை என்ன அரசியல் லாபி பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் பூர்ணச்சந்திரனுடைய மறைவுக்கு திமுக காரன் போவானா போக மாட்டான். தன்னுடைய குடும்பமே ஒரு திமுக குடும்பம் சொல்கிறேன், என்னுடைய குடும்பமே திமுகவுடைய குடும்பம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு ஆபத்தாக இந்துக்களை இழிவாக நினைக்கிறதுங்கிறதா இங்கே கேள்வி. இப்போ இதே ஒரு பிரச்சனை வேறு ஒரு பிரச்சனைக்காக நடந்திருந்தால் திமுக இவ்வளோ அமைதியாக இருக்குமா? திமுகவுடைய தலைவர்கள் இவ்வளோ அமைதியாக இருப்பாங்களா? மணிப்பூரில் ஒன்று நடந்தால் போய் கேட்குறீல்ல, உன்னை தாண்டி மதுரையில் உனக்கு ஓட்டு போட்டு வந்தானே ஒன்று நடந்திருக்கு, நீ போய் கேட்கலாம்ல. எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். ஒவ்வொரு ஹிந்துக்கும் என்ன உணர்வு வருது? இந்த இந்த சாதாரண ஒரு நிகழ்வை தீபத்தில் போய் நீங்கள் கோர்ட்டு போய் சொல்லுது. கோர்ட்டு சொன்னால் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா கார்த்திகை தீபம் என்பது 3 நாட்களில் முடியக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கும். அப்போ அதை நீ தொடர்ச்சியாக பண்ணுறீன்னா அப்போ நீ இந்துக்கள் என்ன ஆனாலும் ஆயிட்டு போகிறான், எவ்வளவு வேண்டுமானாலும் இழப்பை சந்திக்கட்டும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். நாம் பூர்ணச்சந்திரனுடைய மரணத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சார பிரிவு நாங்கள் நாளை மாலை 6 மணிக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த காணொலி மூலமாக நான் சொல்கிறேன், தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களை நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுடைய இதயத்தை திறந்து சிந்தியுங்க. இறைவனை எல்லோரும் தனக்கு பிரச்சனை வரும்போது இறைவனை தேடுறோம். ஆனால் இறைவனுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாரும் விலகி நிற்பது எந்த அளவிற்கு கடவுள் நம்பிக்கைக்கு நியாயம் இருக்குன்னு தெரியல. இந்த பூர்ணச்சந்திரனுடைய மரணத்திற்கு மோட்ச தீபம் ஏற்றுங்கள். நாளை மாலை 6 மணிக்கு சனிக்கிழமை எல்லார் வீடுகள்லையும் நாம் ஒரு மோட்ச தீபத்தை இந்த பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா மோட்சம் அடைய வேண்டும் என்போம். கார்த்திகை தீபத்தை மீண்டும் திருப்பரங்குன்றத்தில் நம்ம ஏற்றணும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அயோக்கிய ஆட்சி இதோடு ஒளிந்து போகணும். இந்த அயோக்கியர்கள் இந்து மதத்திற்கு எதிரான வெறி கொண்ட இந்த திமுக ஆட்சி இதோடு சாபமாகணுங்கிற ஒரு சாபத்தோட நாம் எல்லோரும் விளக்கேற்ற வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னால் இந்த மரணத்தை நம்ம வீட்டில் நடந்தால் தான் வழி தெரியும். ஒவ்வொரு விஷயம் பாதிப்புங்கிறது அவன் மனநிலை சம்மந்தப்பட்டது. நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சாதாரணமாக தெரியும். இதுக்கெல்லாம் போய் ஒருத்தன் சாவறானா அப்படின்னு தெரியும். ஆனால் அவன் மனசுக்குள்ள அந்த பிரச்சனை எந்த அளவிற்கு இருந்திருந்தால் அவன் போய் இங்கேருந்து ஓடி போய் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அவன் எவ்வளோ மன உளைச்சல்ல. அதுக்கு முதல் காரணம் இந்துக்கள் தான். நான் சொல்வேன் திமுக என்பது 2ஆம் பட்சம். ஏன்னா அந்த திமுக ஓட்டு போடுறது இந்த இந்துக்கள் தானே. ரோசமே இல்லையே இந்த இந்துக்களுக்கு. ஒருத்தன் தீப்பிடிச்சு எரிஞ்சா கூட ரோசம் இல்லையே. அவன் இவ்வளவு அநியாயம் பண்றான், இவ்வளவு மதவெறி பண்றான், இந்து மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான், கலாச்சாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான், கோயிலை இடிக்கணும்னு நினைக்கிறான், உண்டியல் காசை திருடணும்னு நினைக்கிறான், ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் இந்துக்கள் என்றாலே இழிவாக நினைக்கிறான். ஒரு ரொம்ப இழிவாக என்று நினைக்கிறார்கள் திமுக. காரணம் அங்க இருக்கக்கூடிய இந்து ஓட்டு போடுறான்ல. இப்போது மறைந்து போனது கூட பாஜக தொண்டன் கிடையாது, திமுக தொண்டன். ஆனாலும் அவன் ஹிந்துங்கிறனால எனக்கு வலிக்குது இல்லை, எனக்கு வலிக்குது. என் வீட்டில் துக்கம் நடந்தது போல இருக்காது. அவன் செய்தது முட்டாள்தனமாக இருந்தாலும் கூட அவனுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். தூங்கிக் கொண்டிருக்க ஹிந்து தாங்க முடிச்சுக்கணும். நான் திமுகவை இதோட கொண்டு போய் கல்லறையில் வச்சு புதைக்கலன்னு வச்சுக்கீங்களேன், இதுக்கு மேலேயும் ஹிந்து போய் உதயசீலனுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சானா அதை விட மோசமான இழி நிலை இந்துக்களுக்கு இன்னைக்கு ஒருவன் எரிந்திருக்கிறான். அன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் எளியக்கூடிய ஒரு பாசிச ஆட்சியை இந்த கொண்டு வருவார்கள் இந்த திமுக. இதுக்கு அனுமதி கொடுக்கல, பாஜக அனுமதி கேட்டு நீங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே மத மோதலை உருவாக்கத்துக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்களா? இன்னைக்கு நாளை மறுநாள் சந்தனக்கூடுக்கு அங்கே அனுமதி கொடுத்துருக்கு. இல்லை, அவங்க விரும்புறது அதுதானே. அங்கே மத மோதல் இருக்கக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. இது இந்துக்களுக்கான உரிமையை நாங்கள் கேட்கிறோமே தவிர இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்க நாங்கள் கேட்கல. நீ சந்தனக்கூடு நடத்தணுமா, உனக்கு பர்மிஷன் கிடைத்தால் நடத்திக்க. அதுக்கு என்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சந்தனக்கூடு நீ நடத்தாத, இஸ்லாமுடைய ரோட்ல உன்னுடைய சந்தனக்கூடு நீ கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னது கிடையாது. நீங்க தான் விநாயகர் ஊர்வலம் போனா தடுக்கிறீங்க, நீங்க தான் பள்ளிவாசல் பக்கத்துல விநாயகருடைய ஊர்வலம் போகக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க, நீங்க தான் திருப்பரங்குன்றத்தில் எங்களுடைய கோயில் எங்களுடைய குன்றுல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நாங்கள் அதை நினைக்கல. ஆனால் அப்படிப்பட்ட தூண்டுதல்களை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே ஒரு சண்டை ஏற்படும். இன்னைக்கு மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட பூர்ணச்சந்திரனுக்காக அங்கே இஸ்லாமியர்கள் வந்து நிற்கிறத பார்க்க முடிஞ்சது. அவங்களுடைய திட்டம் மிகுந்த இஸ்லாமியர்கள் நின்றுதான் ஆக வேண்டும். அவர்கள் பூர்ணச்சந்திரனுக்காக ஏன் இருக்கிறார்கள் என்றால் மனசாட்சி உள்ள இஸ்லாமியன் இருக்கான்ல. அன்னைக்கு தீபம் ஏற்றும் போது இந்த இஸ்லாமியனும் 10 பேரோட சேர்ந்து களத்தில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தால் இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் இறந்து போயிருப்பானா? ஏன் ஒரு இஸ்லாமியன் கூட உனக்கு இந்த தமிழ்நாடு என்ன கொடுக்கல? உனக்கு என்ன கொடுக்கல? ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியன் மெக்காவில் போய் பிச்சை எடுக்கிறான்னு 50,000 பேர் நாடு கடத்தியிருக்கான்.
இஸ்லாமியர்களை தனி நாடாக நாங்கள் போகினால் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொன்ன என்னுடைய இந்திய தொப்புள் கொடி உறவு பாகிஸ்தான்காரன், அங்கே இருக்க இஸ்லாமியனை அதே இஸ்லாமிய நாடான மெக்காவில் இருக்கக்கூடிய அரபு நாடு 50,000 பேர் பிச்சை எடுக்க போயிருக்காங்க. பிச்சை எடுக்கிறது. இன்னைக்கு உலகில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இந்தியாவை வெறுத்தவர்கள் எல்லாம். நீ இந்த இந்திய பூமியில் எவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிற, எவ்வளோ உனக்கு இந்த தமிழ்நாடு அள்ளி கொடுத்துருக்கிறது. நான் போன பேட்டியில் சொன்னபடி அன்னை மீனாட்சி தான் இஸ்லாமியனுக்கும் சோறு போடுறா. அதில் மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாது. அது எல்லா இஸ்லாமியரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் அந்த மோட்ச தீபத்திற்கு வந்து நீங்கள் இப்போ கூட சந்தனக்கூடு போராட்டத்தை என்ன சொல்லணும்? மோட்ச தீபையும் ஏற்றுங்க, சந்தனக்கூடு நடத்துங்க. யார் தடுத்தா? திருப்பரங்குன்ற மலை எங்களுக்கு சொந்தம், அதில் நாங்கள் தீபம் ஏற்றுக்கொள்கிறோம். திருப்பரங்குன்றம் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு சொந்தம் நாங்கள் சொல்லல. உள்ள வந்திருக்காங்களே, இது எல்லாவற்றையுமே திட்டமிட்டாக திமுக. இது யாருக்கு போய் ஃபைனலாக கடைசியாக முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்துக்களுக்கு முடியுமா? பெரும்பான்மை மக்களிடம் ஒரு வெறுப்பை திமுக விதைக்கிறது. இதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் துணை போகிறார்கள். போகாமலாம் கிடையாது. எல்லா இஸ்லாமிய அமைப்பும் என்ன நினைக்கிறான்னா, அந்தந்த அமைப்பில் வக்ஃபு போர்டில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கும்பல் எல்லாம் சேர்ந்து கொண்டு நாம் எல்லோரும் திமுக பின்னால் நின்றால் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு போர் நடக்கும். அந்த போரில் வந்து இந்துக்கள் தான் இழிச்சவன் நினைக்கிறான். ஹிந்து என்ன பண்ணாலும் அவன் வந்து பிஜேபி பக்கம் போக மாட்டான், கொஞ்சம் பேர் தான் போவான், திமுகவுக்கு திருப்பி ஓட்டு போட்டுருவான், அவன் ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்தா வந்துருமா. ஆனால் இஸ்லாமியன் அப்படி இல்லை. நம்மளுடைய வாக்கு வங்கி என்பது மத ரீதியான வாக்கு வங்கியாக இருக்கிறது. அப்படிங்கிறத திட்டமிட்டு இந்த மத மோதல்கள் நடந்தால் பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியினால மத மோதல் நடக்கிறது என்று தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம். அதை வைத்து திமுக மீண்டும் வென்று விடலாம் என்று நினைக்கிறது. தூங்கி கொண்டிருந்த இந்துவில் பகுத்தறிவு பாதையில் சென்ற திமுக குடும்பத்திலிருந்து ஒருத்தன் இன்னைக்கு தீபத்தில் எரிஞ்சு இருக்கிறான்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்துக்களும் அவன் திமுக காரனாக இருந்தாலும் கூட விழிச்சுக்கிட்டான்னு தான் அர்த்தம். ஆனால் இங்கே ஒவ்வொரு முறையும் திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதுக்கு பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விளக்கம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு நரேட்டிவும் செட் பண்ணுறதில்ல. அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கு. ஒரு தீபத்தை கூட சண்டையிட்டு ஏற்றக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க எப்படி அரசியல் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியல. ப்ராக்டிக்கல் அதான் சொல்றேன். அவர்கள் செய்யக்கூடிய சில அரசியல் நயவஞ்சகத்தை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிக்கலாக அரசியலுக்காக வளர்க்கப்பட்டு அரசியலில் போய் பிழைத்துக் கொள்ளலாம்ங்கிற திட்டத்தோடு வந்தவர்கள் கிடையாது. நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு தரத்தில் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், இந்த திமுக என்கிற கட்சியை வெறுத்து வந்தவர்கள் தான் பெரும்பாலும். நீங்கள் அதிமுக உதயமானதே பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிப்போம் என்று அதிமுக உருவாகவில்லை. திமுக என்கிற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த திராவிட கட்சிகள் இந்து விரோத கொள்கையை பொறுத்தவரை 2 பேருமே ஒரு மாதிரி சமத்தட்டில் தான் இருந்தார்கள். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வாய் திறந்து பேசுகிறார். அவர் இன்னைக்கு கூட ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார். அரசியலை பொறுத்தவரை கூட்டணி என்பது வேறு, அது தேர்தலுக்காக போடும் கணக்கு என்று. அந்த கருத்தில் நாங்களும் நிலையாக இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி இந்துக்களுக்கு ஆதரவாகவே அவர்கள் பேச வேண்டும் என்கிற அர்த்தத்தில் நாங்கள் நினைக்கல. அவருடைய கட்சியுடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கையில் அவர் இருக்க வேண்டும். ஆனால் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம் என்கிற வாக்கு வங்கிக்காக நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் போக முடியாது. இது எங்கள் கட்சியுடைய கொள்கை, நாங்கள் இதில் இருக்கிறோம். இது ஒவ்வொன்றிலையும் நாங்கள் எல்லோரும் என்ன சிந்திக்கிறோம்னா, ஒரு மரணத்தை வச்சு போய் அரசியல் பண்ணுறதா, ஒரு சாவுல போய் நின்றுக்கிட்டு அதை தூக்கி இதனால தான் திமுக அது அந்த அந்த அசிங்கங்களாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்க வேண்டும், அதுக்கு நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கணும் என்கிற நோக்கம் எங்கள் தலைவர்களுக்கே கிடையாது. அது சிந்தனையே எங்களுக்கு கிடையாது. அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணுறான்னா அவன் எல்லா திருட்டுத்தன அயோக்கியத்தனத்துக்கும் தயாராக இருக்கிறான். அவன் கல்சடை எதை வேண்டுமானாலும் செய்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். நாங்கள் அப்படி கிடையாது. எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு இதற்கு பின்னால் ஒரு அமைப்பு இருக்கிறது. எதையும் அவ்வளோ சுலபமாகலாம் செய்துவிட முடியாது. எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவன் நாளைக்கு நினைச்சா மத ரீதியான கலவரத்தை உண்டு செய்து தமிழ்நாட்டை சுடுகாடாக ஆக்கிவிட்டு போய் விடுவார்கள். ஆனால் அப்படி ஒரு கலவரம் நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்களை பலி கொடுக்கிறார்கள். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த நோக்கம் எங்கே போய் முடியும். இந்த வீடியோ ஒவ்வொரு இஸ்லாமியனும் பாருங்கள். நீங்கள் செய்கிற வேலை, திமுகவுக்கு பின்னால் போய் நிற்கிற வேலை, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய வேலை, ₹1 பொருளை கூட உங்க கூட வாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் நீங்கள் விதைக்கப் போகிறீர்கள். இது நடக்க போகுது. இது வந்து கட்சி ரீதியாக நான் சொல்லலை, எமோஷனலாக சொல்கிறேன். நீங்கள் நான் போய் ஒரு பாய் கடையில் போய் கறி வாங்குறேன்,
நான் போய் ஒரு பாய் கடையில் போய் தொழில் பண்றேன், ஒரு பாயோட அன்பாக நான் இருக்கிறேன், எல்லா தளத்திலும் நான் இருக்கிறேன். ஆனா நீ ஒவ்வொரு முறை வரும்போதும் என்னுடைய மதத்தை காரி காரி துப்பிக்கிட்டு நீ நெகட்டிவா நீ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா இந்துக்கும் ஒரு சரணம் வரும்ல. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி இருப்பார்கள் சிறுபான்மை நினைக்கிறீங்க? 1 கோடி பேர் இருப்பாங்களா? 8 கோடி பேர் எண்ணங்களிலும் அவங்க கூட நாம தொழில் முறையாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வந்தால் பாகிஸ்தானில் பிச்சை எடுப்பது போல மீண்டும் போய் மக்காவில் போய் கூட பிச்சை எடுக்க முடியாது. அங்க இருக்க இஸ்லாமிய நாடு தான் விரட்டி விடுறான். பாகிஸ்தான்காரன் பிச்சை எடுப்பதை அரபு நாடு மெக்காவை சேர்ந்த அவனுடைய இஸ்லாமிய நாடு தான் இங்க பிச்சை எடுக்காதுன்னு பிச்சை எடுப்பதற்கு கூட பாகிஸ்தானை அனுமதிக்கவில்லை. இவங்க பேசிக்கிறாங்க உலகம் ஃபுல்லா எங்களுக்கு நாங்கள் இஸ்லாமியர்கள் டாமினேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னைய செய்தி அது, இன்னைக்கு தினமலர் அந்த செய்தி. பாகிஸ்தானில் இருந்து போன பிச்சைக்காரர்களை அங்க இருக்கக்கூடிய அரபு நாடு வெளியேற்றியது, 50,000 பிச்சைக்காரனை. அதே நிலைமை இங்கு ஏற்படும். இதில் பாதிக்கப்பட போவது யார் என்றால் நடுநிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு 5 பேரை தொழுது கொண்டு உண்மையாக நபிகளை நேசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி அசிங்கங்களுக்கு முன்னால் இருக்க மாட்டார்கள். அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மதவெறி பிடித்த இஸ்லாமிய கும்பல் ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு மதவெறி பிடித்த இஸ்லாமிய அமைப்புகள் எத்தனை இருக்கிறது தமிழ்நாட்டில் தெரியுமா? 60க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருக்கு. நீங்கள் பட்டியலிட்டால் 60க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மதவெறி பிடித்த இஸ்லாமிய நாடாக தமிழ்நாடு எப்படியாவது மாற்ற வேண்டும், ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் இஸ்லாமிய அரசியலமைப்பாக மாற்ற வேண்டும் என்கிற மதவெறியோடு 60 அமைப்பு இருக்கு. திமுக காலத்துல சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு அமைப்பும். ஆனால் இந்த அமைப்புகளுடைய சுயநலத்திற்கு அப்பாவி இஸ்லாமியர்கள் பலியாகி விடுவார்கள். இங்க எந்த மத பிளவரை எதை உண்டு செய்ய திமுக நினைத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கடவுளை நம்புகிறோம், எங்களை நாங்கள் எரித்துக் கொள்வோமே தவிர எந்த ஒருவருடைய கலவரத்திற்கும் துணை போக மாட்டோம். ஆனால் திமுக கலவரத்திற்கு முயற்சி செய்கிறது. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். கண்டிப்பாக முயற்சி பண்ணது, ஒரு முயற்சி பண்ணி பாஜக மேல பழிய போட்டணும், வருகிற ஆட்சி அதிமுக கூட்டணி ஆட்சி மேல் பழிய போட்டணும் அப்படின்னு மிகுந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதோடைய பாதிப்பு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு தான் அந்த பாதிப்பு போய். பிரச்சார பிரிவு சார்பாக ஆப்ரேஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை முன்னெடுத்திருக்கேன். என்ன நோக்கம் அதில்? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேச்சாளர்களை தெரிவு செய்வது, அவர்களை களத்திற்கு அனுப்புவதில் திமுகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகமாகவே இருக்கிறாங்க. தான் சார்ந்த கொள்கைகளுக்காக கொள்கை பிடிப்பு இருக்கிறதோ இல்லையோ அந்த புதிய இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுத்து திமுக இத்தனை காலம் நீண்ட காலம் இருக்குது என்றால் அதுக்கு பேச்சாளர் ஒரு காரணமாக இருக்கிறார். சரியா தவறோ பேசுகிறாங்க. பேசுகிறவங்களுக்கு என்ன தெரியும்? மேடை தானே முக்கியம். எல்லோரும் கொள்கை ரீதியாக போய் பேசுகிறாங்களா? 18 வயசில் நீங்கள் ஒரு பேச்சாளர் எங்கேருந்து உருவாகிறான்? பள்ளிக்கூடத்துலேருந்து உருவாகிறான். பாரதியை பற்றி பேசினால் 1000 ரூபாய் பரிசுனா பாரதியை பற்றி பேசுவோம். கலைஞரை பற்றி பேசினால் 5000 ரூபாய் பரிசுனா கலைஞரை பற்றி பேசுவோம். வாய்ப்பு எங்கிருந்து உருவாகிறதோ அங்கிருந்து அடிப்படை கொள்கை உருவாகுது. இதை வெகு காலமாக அண்ணா காலத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேலையை செய்கிறது, அதில் மறுப்பதற்கில்லை. என்னிடம் பிரச்சார பிரிவு வந்த பிறகு நான் சிந்தித்தது ஒன்றே ஒன்றுதான். பாரதிய ஜனதா கட்சியில் திமுக மேடைகளில் மேடை கிடைப்பதற்காகவும் ஏதோ தனக்கு காசு கிடைக்குதுங்கிறதுக்காகத்தான் பேசுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்க திமுக பேச்சாளர்கள் வெறும் பேச்சாளர்கள். அவர்கள் போவாங்க, நோட்டீஸில் பேர் இருக்கும், மேடை கிடைக்கும், 5000 ரூபாய் காசு கொடுப்பாங்க, இல்லை தகுதிக்கு தகுந்தவாறு ஒரு பேச்சு வியாபாரியை போல அவர்களை நடத்துவார்கள், பஸ் ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க, அதோடு அவன் கதையை முடிச்சுக்கணும். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நான் முதலில் கண்ட ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்னுடைய தெருவில், என்னுடைய நண்பருடைய அப்பா. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீடு முழுவதும் கரப்பாம்பூச்சி புற்றுநோய் வைத்த மாதிரி ஒரு புத்து இருக்க மாதிரி வீடெல்லாம் இருக்கும். அவர் போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செய்திகளை பேசக்கூடிய அறிந்து கொண்ட அறிவாளியே கிடையாது. பட்டுக்கோட்டையிலே இருக்கிறார். ஒரு இலக்கிய அணியுடைய மணிமுத்து அப்படிங்கிற பேரில் ஒரு இலக்கிய அணி. என்னுடைய நண்பனுடைய அப்பா எனக்கு தெரிந்த முதல் அரசியல்வாதி. ஏன்னா முதல்ல செய்தித்தாள்களை வாங்கி பழக்கம் அவருக்கு தான் இருக்கும். அவங்க வீட்டில் போய் தான் செய்தித்தாள் படிப்போம், அவர் வீட்டில் தான் டிவி பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிஜமான ஒரு ஆன்மீகம், கடவுளை நம்புகிற நிஜ ஒரு திமுக காரன் அப்படி இருக்குன்னா அப்படிதான் இருப்பாங்க. அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அவர் மேடைகள் பேசும்போது அவருடைய வெள்ளை சொல்லையும் அந்த ஒரு சைக்கிளில் போகும்போது ஒரு கம்பீரம், ஒரு நேர்மை, இன்றளவும் எந்த பதவியுமே அவர் பெற்றது கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்விலை நான் பார்க்கிறேன். அந்த சுத்தமான ஒரு திமுகவுடைய மிக திறமையான ஒரு பேச்சாளருடைய வாழ்வியலில் கடுகளவு கூட திமுக வாழ்வு கொடுத்தது கிடையாது. அவருடைய எந்த வெற்றிக்கும் திமுக காரணம் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன கவுன்சிலர் வாய்ப்பை கூட அவருக்கு கொடுத்தது கிடையாது. அவரை அலங்காரமா பண்ணது கிடையாது. அந்த பதவிகள் எல்லாம் எங்கிருந்தோ இந்த செந்தில் பாலாஜி
கொள்ளமாறி முடிச்சவைக்கெல்லாம் மேயர், சேர்மன் அழகு பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் பேச்சாளர்களை நாசம் செய்வதை மட்டும்தான் வேலையாக வைத்திருக்கிறது. இதிலிருந்து இந்த தமிழக பேசுபவர்களை, சிந்தனையாளர்களை மீட்க வேண்டும் என்று நான் அன்னைக்கு ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு, திமுக தான் நாங்கள் போகணும். ஏன்னா முரசொலி எங்களுக்கு தெரியும், திமுக தெரியும், அவர் வீட்டுக்கு அண்ணா வருவார், வைகோ வருவார், அந்த அளவிற்கு அவர் செல்வாக்கு மிக்கவர். ஆனால் அவருக்கு அங்கீகாரம் என்ற எந்த அங்கீகாரத்தையும் கொடுத்தது கிடையாது. போவார், மேடையில் பேசுவார், வருவார், அவ்வளவுதான். அதை கூட முடிஞ்ச அளவு நேரத்தை தவிர்க்க முடியுமாலாம் பார்ப்பாங்க. நான் அப்போது சிறு வயதில் யோசிச்சேன், இந்த திமுக ஒரு நல்ல மனிதர்களும் எல்லா இயக்கத்திலும் இருக்கிறாங்க தானே, நல்ல மனிதனை எந்த அளவிற்கு நடு ரோட்டில் வச்சிருக்கு பாருங்க. நான் முடிவு செய்தேன். அவருக்கு எந்த வாய்ப்பையுமே, அரசியல் வாய்ப்பை கொடுக்கல. அன்னைக்குத்தான் முதலாக பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் சிந்தித்தோம். என்னோடு இருக்கும்போது நான் சிறு வயதிலிருந்தே விசுவின் அரட்டை அரங்கம், இந்த மாதிரியான டிவிகளில், எல்லா டிவிகளையும் பேசி பிரபலமாகி இருந்துதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தேன். நான் ஒரே ஒரு சிந்தனை, எனக்கு தமிழருவி மணியன் ஐயாவை முதலில் பிடிக்கும். அவருடைய பேச்சாற்றலோடு அவருடைய அமைப்பில் இருந்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி, இப்படிதான் வந்தோம். ஒரு காலத்தில் வைகோடைய பேச்சுக்களை கேட்டு நாங்கள் எல்லாம் மெய் சிலிர்த்து போனோம். ஆனால் இந்த பேச்சாளர்கள் எல்லாம் தலைவர்களாக உருவெடுத்தார்களா என்று கேட்டால் திமுக அவளால் இல்லை. அவங்க என்னன்னா கலைஞர் மட்டும் உருவெடுத்தார். அதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லோரையுமே அவர்கள் மிக கவனமாக பார்த்து கொண்டனர். அவன் ரோட்டில் கத்திட்டு அதோட அவனை முடிச்சோன்னு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மிக வித்தியாசமான ஒரு இயக்கம். நீங்கள் எங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கட்சியின் முதல் பொறுப்புக்கு வந்தபோது மாவட்ட மருத்துவ பிரிவுடைய செயலாளர். 2 மாநிலங்களுக்கு கவர்னர் பதவியில் அமர வைத்ததற்கான ஒரே காரணம் அவருடைய பேச்சாற்றல். பாரதிய ஜனதா கட்சியுடைய உயரங்களை பாருங்கள். மாவட்ட மருத்துவ பிரிவு செயலாளர் இருந்த அவர் எந்த விதத்திலையும் தமிழிசை சவுந்தரராஜன் தந்தையால் எந்த ப்ரொமோஷனையும் கிடையாது. அப்படி இருந்தால் நேரடியாக ராஜ்யசபா எம்பியாக வந்திருக்கணும். ஒரு மாவட்ட மருத்துவ பிரிவு செயலாளர் தன்னுடைய பேச்சாற்றலால், சிந்தனையால் தமிழகம் முழுவதும் தாமரையை கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு தலைவராக, 2 மாநில கவர்னராக உயர்த்தப்படுகிறார். அதற்கு அடுத்து எங்களுடைய தலைவர் கட்சி ராஜா இன்றளவும் தன்னுடைய பேச்சாலும் கொள்கையாலும் தேசிய செயலாளருங்கிற உச்சக்கட்ட பதவியும் அடைந்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் இன்று பாஜகனா கட்சிராஜா, கட்சிராஜானா பாஜக, ஒரு இமேஜ், ஒரு தலைவராக உயர்ந்திருக்கிறார். வானதி சீனிவாசன் அகில இந்திய மகளிர் அணி தலைவி என்பது அவ்வளோ எளிமையான பதவி கிடையாது. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் அணி தலைவி கனிமொழி இருக்கிறாங்க. ஒரு மாநிலத்திற்கு மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய கனிமொழி தமிழ் தெரிந்த பூமியிலே, தமிழை தாண்டினா கிட்டத்தட்ட மொத்தமாக சென்னை தாண்டினா தமிழ் தெரிய போகிறதில்லை. ஆனால் எல்லா மொழிக்கான ஒரு தலைவியாக எங்களுடைய வானதி சீனிவாசன் அக்கா இருக்கிறாங்கன்னா முதலில் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய பேச்சாற்றலும் அவங்க மீடியா ஹேண்டில் பண்ணுறதை பார்த்து தான் அந்த பதவி கொடுக்குது. அடுத்து அண்ணாமலை அவர்கள், உங்களுக்கே தெரியும், எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர் ஆகி பிஜேபியில் வந்து சேர்றாங்க. எல்லா கட்சியிலும் போய் சேர்றாங்க. ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் போய் சேர்றாங்க. எல்லோரும் அண்ணாமலையாக உயர்ந்திருக்கிறாங்களா? கிடையாது. என்ன காரணம்? அண்ணாமலை ஸ்பெஷல் பேச்சு. மக்களிடம் கொண்டு போய் எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறார், ஆணித்தனமாக புள்ளி விவரங்களோட திமுகவை காலி பண்ணுறாங்கிற இமேஜில் 38 வயதில் மாநில தலைவர் பதவியை கொடுக்கிறது. ஒருவேளை அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகம் போயிருக்கிறார்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக, அவர் இன்றும் ஒரு ஸ்பெஷல் பேச்சாளராக ஒரு மாவட்ட அளவில் தான் இருந்திருப்பார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய உயரம் வேறு. அவருடைய அண்ணாமலையுடைய பேச்சுக்கு, அவருடைய வேகத்திற்கு, அவருடைய திறமைக்கு அவருக்கு தலைவர் பதவியை கொடுத்துச்சு. அதுதான் உண்மை. அவர் அந்த பதவிக்கு தகுதியானவர். இது போல பல தகுதியானவன் திமுக பேசிட்டு இருந்தா கூட அவன் கடைநிலையாக தான் இருக்கிறான். அப்ப எங்களுடைய மாநில தலைவர் நயினார் ஐயா சொன்னார், முதல் பிரச்சார பிரிவுக்கு வந்தபோது அவர் என்னை மாதிரி இளைஞனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும்போது நிறைய பேச்சு ஆளுமைகளை உருவாக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு எனது காலத்துல 100 தலைவர்களை நான் கொண்டு வந்ததா இருக்கணும். அடுத்த முறை ஒரு மாவட்ட தலைவர் என்றால் அந்த மாவட்ட தலைவர் பேச்சு ஆளுமை திறமையோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ஒரு அணி பிரிவு, ஒரு கட்சியில் எந்த பதவிகளாக இருந்தாலும் அடிப்படையாக அவருக்கு முதல்ல மக்களை சந்தித்து நம் திட்டங்கள் குறித்தும் திமுக எதிர்ப்பு குறித்தும் பேசக்கூடிய திறமை இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த எண்ணம் எனக்குள்ள இருக்கு. ஏற்கனவே மதிப்புமிகு அண்ணாமலை அவர்கள் பேச்சாளர்களை எல்லாம் ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி ஒரு 5 நாள் பயிற்சி முகாம் நடத்தினாங்க. அந்த 100 பேரும் திறமையாளர்கள். ஒரு புதிய தளத்திற்கு, அடுத்த தளத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி நோக்கி இன்னும் இளைஞர்கள் நிறைய பேர் வரணும் அப்படின்னு எங்களுடைய அமைப்பு பொதுச்செயலர் கேசவ நாயகி ஆலோசனையில் ஒரு புதிய தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேச்சு பட்டறையை நிகழ்த்தி இதற்கு ஆபரேஷன் தமிழ்நாடு மிஷன் லோட்டஸ் 2026 அப்படிங்கிற பெயரை எங்களுடைய பிரச்சார பிரிவு வைத்திருக்கிறது. இந்த ஆபரேஷன் தமிழ்நாடு என்பது ஆபரேஷன் சிந்தூர் எந்த அளவிற்கு பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவை, காஷ்மீரை காப்பாற்றியதோ, இந்த ஆபரேஷன் தமிழ்நாடு என்கிற பெயர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து
எங்களுடைய பிரச்சார பிரிவு நிச்சயமாக மக்களிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்தி பேச்சாளர்களின் மூலமாக ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு நாங்களும் எங்கள் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஐயாவிற்கு ஒரு அணில் போல இருக்க விரும்புகிறோம். அப்போ இது எல்லா பெரிய தலைவர்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை தேர்வு செய்கிறோம். இளைஞர்கள் மட்டுமில்லை, கிட்டத்தட்ட இது ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நன்கு சிந்தனையோடு மக்களை அப்ரோச் பண்ணக்கூடிய திறமை படைத்தவர்கள். அது இப்போ தான் நாங்கள் துவங்க ஆரம்பிக்கிறோம். நேற்றிலிருந்து நாங்கள் திட்டத்தை வச்சுருக்கோம். இன்னும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள்ளே அதற்கான செலெக்ஷன் கமிட்டி எங்களுடைய பிரச்சார பிரிவுடைய ஓமமொழியார் ஜெயராமன் அவர்களையும் சபிதா போஜன் அக்கா அவர்களையும் நடிகர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் விவேகானந்தன் அண்ணாமலை இந்த 4 பேரையும் இதுக்கு ஒரு இன்சார்ஜாக போட்டு இவர்கள் 4 பேரும் தேர்வு குழுவாக இருப்பார்கள். ஏன்னா நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்கள். அந்தந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பேச்சாளர்களை மாவட்ட அளவில் ஒரு தேர்வு குழு நடத்தி அது மாநில அளவில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சட்டமன்றத்திற்கு 3 பேர், ஏன்னா சட்டமன்றத்திற்கு ஒரு 50 பேர் 60 பேர் கலந்துக்கிட்டால் கூட 3 பேரை தேர்வு செய்கிறோம். தேர்வு செய்து இவர்கள் எல்லோரையும் கிட்டத்தட்ட ஒரு 700 to 800 பேர்களை உருவாக்கி சட்டமன்றத்திற்கு நாங்கள் சிந்தித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு 20 கூட்டம் 234 என்று 5000 கூட்டங்களை முதல் கட்டமாக ஜனவரி 15 முதல் பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு திட்டம் வச்சுருக்கோம். அதற்கு ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த 3 பேச்சாளர்கள் பேசுவாங்க. அந்தந்த சட்டமன்றத்தில் அந்தந்த பேச்சு ஆளுமைகள் பேசுவாங்க. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே நீண்ட கால உறுப்பினராக இருந்தவர்கள். இப்போது அவர்கள் பேசக்கூடிய ஆட்களாக இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராக இருக்க வேண்டும். இது அடிப்படையான, ஏனென்றால் இது ஒரு பேச்சு வியாபாரிக்கான தளம் அல்ல. இங்கே பேசுகிறவங்க எல்லாருக்கும் மேலே கொடுக்கணும்னா கிடையாது. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினராக மாற வேண்டும். நீங்கள் இப்போ உறுப்பினராக இல்லை நான் பேசணும், நான் பாஜக உறுப்பினர் ஆகிக்கலாம், உறுப்பினர் ஆகிக்கலாம். நீங்கள் கட்சியுடைய சிஸ்டத்துக்குள்ளே வரணும். ஏனென்றால் இது எதிர்கால தலைவர்களுக்கான ஒரு ஸ்பேஸை நான் உருவாக்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ எதிர்கால தலைவர்களாக வருபவர்கள் இரத்தம் நாடி நரம்புகளில் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கொள்கை வெறியோடு இருக்கணும். நம்மளுடைய முதல் கொள்கை இந்து மதத்திற்கு ஆதரவான கொள்கை. நம்மளுடைய இன்னொரு கொள்கை இந்த இந்தியாவிற்கு ஒன்றென்றால் நாம் உயிரை கொடுக்க கூட நினைக்கக்கூடாது. உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்தியாவுக்குன்னா நம்ம போய் பாரதத்திற்காக நிற்கணும். நம்மளுடைய 3வது தமிழ்நாட்டின் அடிப்படையான கொள்கை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 ஆட்சி கட்டிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் தூக்கி எறியணும். அதில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஜெயிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த வேட்பாளராக இருந்தாலும் நாங்கள் உருவாக்கக்கூடிய பேச்சு ஆளுமைகள் வெல்ல வைப்பார்கள், அவர்களை சட்டமன்றம் அனுப்புவார்கள். இதுதான் எங்களுடைய லட்சியம். இந்த லட்சியத்தோடு இதை துவங்கி இருக்கிறோம்.